ராஜா 10 கலந்து சொல்லாம திடீர்னு சொல்லிட்டு எங்க போயிட்டு வந்த? ஒண்ணும் இல்லப்பா, காலையில ஒரு அருமையான பாட்டு ஒண்ணு கேட்டது. இந்த பாட்டு எங்க இருந்து வருதுன்னு ஒரு அரச மரத்தடி அங்க ஒரு அழகான பொண்ணு சுத்தம் பண்ணிட்டு இருந்தா சாமிய. ரொம்ப அழகா இருந்துச்சு. யாராரு பாரு, அது பேசாம விட்டுடு. அது பெரிய இடத்து பொண்ணு. நானும் பெரிய இடத்து பையன். அது தெரியுது. அந்த ஊருக்காரங்களும் ஒரு மாதிரி விவகாரங்கள்லாம் இங்க வச்சுக்காத. ஏன்னா விவகாரம் ஏதாவது தெரிஞ்சது இந்த ஊருக்காரங்க உன்னை பருப்ப கிடைச்சிருவானுங்க. ஜாக்கிரதை. ராஜராஜேஸ்வரி, இங்க பூவாங்க போன பொண்ணை காணோம். பூவாயிரம் வச்சேம்மா? இல்லப்பா, கொண்டு போன காசு தவறி விட்டுட்டேன். கடையில கடன் கொடுக்க மாட்டேங்க. சரி, கற்பூரத்தில் படி விட. சார் சார், யார் நீங்க? என்ன வேணும்? அவங்க உங்க மகன் நினைக்கிறேன். என் பொண்ணுதான். கடத்தெருவுல காசை தவற விட்டுட்டு பூக்கடையில பூ கேட்டாங்க. அவன் கடனா தரமாட்டேன்ட்டான். நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை நீ வாங்கிட்டு வரல, அம்பாலே உன் மூலமா பூஜைக்கு அனுப்பிச்சிருக்கா. சத்த இது பூஜை பண்ணி ஆரத்தி அனுப்புறேன். அவருக்கு ஆரத்தி கொடுப்பேன். நான் போயிட்டு வரேன். அம்பாளோட அனுகிரகம் உனக்கு நிறைய கிடைக்கும். போயிட்டு வாப்பா. என்னமா பண்றது? நேக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஏழை பிராமணன், குருவிக்கு ஏத்த ராமேஸ்வரம். அம்பாளே எனக்கு பொண்ணா பிறந்திருக்கான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு ராஜேஸ்வரின்னு பேர் வச்சிருக்கேன். வேற என்ன வச்சிருக்கேன்? போராத வேலை நோக்கு ஏத்த மாப்பிள்ளை கிடைக்கல. அப்பா, அதுக்காக இப்படியே காலம் தள்ள முடியுமா? என்னென்னமோ பேசுறீங்களே. யார் யாருக்கு எங்கெங்க கொடுப்பேன்னு ஆண்டவன் அப்பவே எழுதி வச்சுட்டாமா. 2 முகூர்த்தம் குறிச்சு அவளுக்கு கடுதாசி போட்டிருக்கேன். அவள்கிட்ட இருந்து பதில் வரணும். நான் பார்த்திருக்கிற மாப்பிளைய நீ நிச்சயமா கல்யாணம் பண்ணிப்பேன்ற நம்பிக்கையோட தான் நான் இருக்கேன். ராஜி, இன்னும் என்ன யோசனை? எனக்கு இதெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா சம்மதிக்க மாட்டார். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டா எல்லாம் சரியா போயிடும். மகாராஜி, என் பொண்ணு ராஜேஸ்வரி உங்க ஆத்துக்கு வந்தாளா? இல்லையே. ஈஸ்வரையர், ஆஷாட முதியாட்ட வேஷம் மட்டும் போட்டா போறாதுங்கண்ணே. ஆச்சார அனுஷ்டாரங்களையும் அனுசரிக்கணும். இப்படி மானம் கட்டு வாழ்றதை விட நாக்க புடின்னு சாகலாம். போய் என்ன சொல்றேன்? அந்நியனோட உங்க பொண்ணை அனுப்பிச்சு வச்சீரு. அதைத்தான் சொல்றேன். ஏற்கனவே நான் நொந்து போயிருக்கேன். காய்ச்சல என்னைய கண்ணில் விடாது. இதுக்கப்புறம் நீங்க இந்த அக்காரத்தில் இருந்தா இந்த அக்காரமே கட்டு போயிடுவோய். அப்படி நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்க பொண்ணு ஓடி போனவர், நடத்த கட்டவன், ஓடி போனவர், நடத்த கட்டவன், ஓடி போனவர், ஓடி போனவர், நடத்த கட்டவன், ஓடி போனவர், நடத்த கட்டவன், ஓடி நடத்த கட்டவன். என் பொண்ணு அப்படி செய்ய மாட்டா. என் பொண்ணு ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டா. என் பொண்ணு அப்படி செய்ய மாட்டா. சாமி, உங்க பொண்ணு. என் பொண்ணை தப்பா ஊர் முழுக்க தேடிச்சு வரேன். எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. சாமி,
எப்படி சாமி கண்டுபிடிக்க முடியும்? உங்க பொண்ணு யாரோ ஒரு பையனை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்குது, அதுவும் வேற ஜாதி பையனை. சாமி, எங்களுக்கெல்லாம் உபதேசம் செஞ்சு 4 நட்சத்திரம் பார்த்து சாஸ்திர சம்பிரதாயத்தோட கல்யாணம் பண்ணி வச்சீங்க. உங்க பொண்ணு விஷயத்துல எப்படி சாமி கோட்டை விட்டுட்டீங்க? இனிமே எப்படி தரணும்னு நடக்க போறீங்க? உங்க விஷயத்துல இப்படி நடக்கவே கூடாது சாமி. பாரு, எப்படி எல்லாமோ நடந்திருக்க வேண்டிய நம்ம பொண்ணு கல்யாணம். நீ இல்ல, நானும் இல்ல, அவளே நடத்தி விட்டாடி. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. தீர்க்க சுமங்கலியாருமா, பழமையிலேயே ஊடி போனவன். எனக்கு ஆச்சார அனுஷ்டானம் தான் முக்கியம். அதுக்காக மத்தவாறு அப்படி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்க முடியுமா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து 1000 பேருக்கு அக்னி சாட்சியா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாம போயிடுது. அதுக்காக நான் வருத்தப்பட முடியுமா? இருந்தாலும் பெண்ணை பெற்ற தோப்பனாற்ற முறையில ஒண்ணு சொல்ல ஆசைப்படுறேன். அவன் தாயில்லா குழந்தை, அவளை கண்ணு கண்ணா நான் வளர்த்தேன். அன்னைக்கு பூவை கொடுத்தேன், இன்னைக்கு பொண்ணையே எடுத்துன்னு போறேன். இனிமே நீதான் அவளுக்கு எல்லாம். அவளை கண்கலங்காம பார்த்துக்கோப்பா. அவளுக்கு ஏதாவது ராஜேஸ்வரி, மகாராஜா, நீ அழாதப்பா, நீ அழாதம்மா. உன்னை மார்லையும் தோல்லையும் போட்டு வளர்த்தேன். உங்க 2 பேரும் இந்த இடத்துல தான் வச்சுக்கணும். ஆனா இப்பவே நான் தலை குடிஞ்சு போயிட்டு இருக்கேன். எந்த அளவு முடியுமாம்மா? உங்க ஆத்துக்காரர் உனக்கு தனியா இடம் பார்த்து வச்சிருப்பாரு. செத்துருங்க. மாலையும் கழுத்துமா வந்திருக்கேன். உங்களுக்கு சாப்பிட ஒண்ணும் கொடுக்காம அனுப்புறது பெரிய பாவம். ஏழை, என்னால முடிஞ்சது ஒரு டம்ளர் குளிர்ந்த ஜலம் தர, வயிறாறு சாப்பிட்டு போங்க. அப்போ நாங்க புறப்படுறோம் சார். உங்க ஆத்துக்காரர் புறப்படணும்னு சொல்றாரு. போயிட்டு வரேன்ப்பா. ராஜி, நீ எங்க இருந்தாலும் என் ஆத்மா ஒன்னதாம சுத்தின்னு இருக்கும். பிரசாதம் வச்சுக்கோங்க. நீ கடவுளுக்கு ரொம்ப தொந்தரவு. என்ன அப்படி சொல்லிட்டேன்? நமக்கு தொல்லை வராம இருக்கத்தானே கடவுள் இருக்கார். ஆமா, கடவுள்கிட்ட நீ என்ன வேண்டிக்கிட்ட? என் ஆத்துக்காரர் என்னோட எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிட்டேன். கரெக்ட். நீங்களும் ஏதாவது வேண்டுங்க. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறத சொன்னா நீ சிரிப்ப. சொல்லுங்க. என்ஜாய், என்ஜாய், ஆல்வேஸ் என்ஜாய். விபூதி எடுத்து அவர் வச்சுக்கார் நினைச்சேன். என்னத்தில வச்சுட்டாரு. அடா பாவிகளா, காலையிலேயே தொழில ஆரம்பிச்சிட்டீங்களா? வாங்க வாங்க. ஐயா ஐயா, இதெல்லாம் உருப்புறதுக்கா? உங்களுக்கு வாடகைக்கு விட்டனே ஊட்ட, இதுக்கு பூட்டியே வச்சிருக்கலாம் போல இருக்கு. என்ன நாடு நாம இன்னைக்கு பலமா இருக்கு. நீங்க போனதுக்கு முன்னால நானே போட்டுக்கிட்டு வந்துட்டேன் பலம்மா. போட்டது சரி, வடகலையா தென்கலையா? நீ ஒரு எட்டிக்கால ஆயிடுச்சே. டேய் சங்கரா, சங்கரா, தம்பி சங்கரா, வா வா. துரியோதன கூட்டத்துல கர்ண மாட்டிக்கிட்டு முடிச்ச மாதிரி இவங்க கூட்டத்துல நீயாப்பா சேர்ந்த? டேய் உன்னதாண்டா சாப்பாடு தூராம என்ன பண்ணிட்டு இருந்த? மத நிக்கிற மாடு மாதிரி. ஆடு மாடு பெரிய வார்த்தையில நீ பேசாத. ஆமா. டேய் உனக்கு எவ்வளவு திமிரு? சாப்பாடு தூராம என்ன பண்ணிட்டு இருந்த? அப்ளிகேஷன் எழுதிட்டு இருந்தேன். ஆமா, கிழிச்ச. என்ன அது? அவன் எழுதுறேன்டா, நீ கிழிச்சேன்ற. நீ போப்பா பேசாம. ஐயோ, செருப்பெல்லாம் கழட்டாது. ரூசியா? அதான். பயப்படாத பயப்படாத, நான் இருக்கும்போது அதெல்லாம் நடக்க விட மாட்டேன். நீயும் வாய விடப்படாது. முகம் பூரா மூடிய வச்சுக்கிட்டு வாய் எது மூக்கு எது கண்ணு எதுன்னு தெரியல. என்ன நாயுடு இன்னைக்கு புதுசா சங்கருக்காக வக்காலத்து வாங்குறீங்க? நான் முழுப்பாய் சுருட்டி, நீ பேச மாட்டாத. வீட்டு வாடகை இப்படி வச்சுட்டு மறுபேச்சு பேசு. டேய் முதல்ல எடுத்து கொண்டு கொடுறா. விட மாட்டாரு. ஆஹா, என்ன விட மாட்டாரு? எடுக்கிறதுக்கு ஒருத்த, வைக்கிறதுக்கு ஒருத்த. எவ்வளவு விடாப்பா வச்சிருக்கிறீங்க அப்படியே? நல்லா தெரிஞ்சவங்க.
நீங்க வாடகை வாங்கினாரு வாடகை அப்புறம் பாத்துக்கலாம், முதல்ல இந்த வாடகை கொடுப்பா. தப்பு. நான் மாசம் தப்பு பண்றேன், என்ன பண்றது? சும்மா கொடுத்து நீ கூட பாரு, வேற ஒண்ணும் தப்பு நடந்துறாது. தப்பா ராஜி, ராத்திரி சமாச்சாரத்துலாம் பகல்ல கேட்கவே கூடாது. ஒண்ணு இல்ல, சொல்லாம கூட போயிட்டல. ராத்திரி ஆத்துக்கு வரவே இல்லையே. இது பாருங்கண்ணா, பகல்ல எங்க வேணா போங்க, ராத்திரி எனக்கு பயமா இருக்குண்ணா. ராஜி, 24 மணி நேரம் நான் உன்னையே குத்திட்டு இருக்க முடியாது. போகல. ராஜி, ராஜி, hey ராஜி, come here. வா. பாரு. ஏய் ராஜி, அழக்கூடாது. நான் ஏதாவது ஒரு ஊர்ல நான் தான் கத்துவேன். அதையெல்லாம் நீ மனசுல வச்சுக்கவே கூடாது. எப்பவும் போல ஹாப்பியா இருக்கும். ஓகே? இன்னைக்கு சாயந்தரம் நம்ம 2 பேரும் வெளியே போறோம். ஓகே? ராத்திரி நீங்க சாப்பிடவே இல்லை. இன்னைக்காவது வேற நிறைய சாப்பிடுங்க, நேக்கும் போது மிச்சம் வைங்க. புருஷன் சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி சாப்பிடணுங்கிறது சம்பிரதாயம். இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. இந்த அழுகி போன பழக்க வழக்கங்களை மாத்திக்க. குழம்பு நீயே குழம்பி போய் கிடக்குற. கொட்டு. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லைங்க. நேற்று ராத்திரி உங்க கூட ஒரு பொண்ணு. அவ யாரு, என்ன ஊரு, அவளுக்கு எனக்கு என்ன உறவு, கல்யாணம் ஆயிடுச்சா, இதெல்லாம் சொல்லணுமா? என்ன பார்க்க 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. இதெல்லாம் கேட்க கூடாது. நான் அப்படி கேட்கவும் இல்லை. கேட்கிற அளவுக்கு நேக்கு உங்க மேல சந்தேகமும் இல்லை. சந்தேகம் இல்லாத சம்சாரம் சரித்திரத்திலே நீ ஒத்தியாத்தான் இருக்க முடியும். இப்ப என்ன இருக்கு? அந்த ராத்திரி நேரத்துல உங்களை ஆத்துக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போனாங்களே, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவங்களே போயிட்டாங்க. உன் தேங்க்ஸா ஒன்னும் காத்துட்டு இருக்கல.